நான் நமோ. இன்றைக்கி இந்த வீடியோ பதில் நம்ம அடுத்ததாக எந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து செய்ய போகிறோம்னா, நம்ம ஷோல்டருக்கான ஒரு சில எக்ஸசைஸ் வந்து இந்த வீடியோ பதில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிற இந்த எக்ஸசைஸோட ஒரு சில டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸை நம்ம வந்து சேர்த்து செய்கிறது மூலிமா நம்மளோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண முடியும். ஒரு அழகான ஸ்டெப்ஸ் கற்றுட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்றும் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண டம்பிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி அந்த எக்ஸசைஸும் செய்யப்படும். அதே மாதிரி நம்மளோட பாடி வெயிட் வச்சு செய்யப்படும். ஸோ நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாடி வெயிட்டை வச்சு ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, டம்பிள்ஸை வச்சு எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கான்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு இடையிலும் ஒவ்வொரு பாடி வெயிட் எக்ஸசைஸ் செய்யப்படும். ஸோ இது மாதிரி நம்ம செய்யும்போது வேகமாக நம்ம ஷோல்டர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சவர்களும் சீக்கிரமாக உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன். இப்போ போயிட்டு அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் எப்படி எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். பாடி வெயிட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் வந்து எப்படி செய்யுது, அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையிலும் செய்யுது, அந்த எக்ஸசைஸ் வந்து எந்த இடத்துல வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் பாடி வெயிட் எக்ஸசைஸ் வரைக்கும் அதை இப்படி செய்தால் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் இந்த மாதிரியான ஏரியாவுக்கு டார்கெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரேஸ் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி செய்யுதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் ஆங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆர்டினரியாக புஷ்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம். இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய கையை வந்து இந்த ஆங்கிள், ஓகே, இந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய கீழே வச்ச கை நம்மளுடைய இடுப்புக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் எடுப்பதே தான் ஒரு 5 reps வச்சுக்கலாம். 1 5. ஸோ இது மாதிரி நம்ம செய்கிற வாசி ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் மசில்ஸ்க்கு அதிகமான எக்ஸசைஸ் கிடைக்கும். ஸோ பாடி வெயிட் எக்ஸசைஸ் வச்சு நீங்கள் புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட் பாடி வெயிட் எக்ஸசைஸ் வச்சு ஷோல்டர் ஒர்க் அவுட் செய்கிறீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக செய்யுதுன்னா வி ஆங்கிள் நம்ம பாடி எடுத்துகிட்டு வந்துடணும். அது எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலெல்லாம் இந்த ஒர்க் அவுட்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கணும். ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் ஓகே, கையை வந்து ஃப்ளோரில் வச்சுக்கிட்டு முடிஞ்சவர்களும் இந்த ஓகே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆங்கிள் வச்சுக்கிட்டு ஹெட்டை வந்து இப்படி வைக்காமல் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி புஷ் பண்ணி நம்ம பாடியை மேலே கொண்டு தான் ஒரு 5 reps வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டருக்கு வரைக்கும் தான் அதிகப்படியான எக்ஸசைஸ் வந்து மீட் ஆகும். ஸோ அதனால் 2வது டம்பிள் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு பிறகு இந்த எக்ஸசைஸ் வந்து செய்யணும். ஓகே, அடுத்ததாக எக்ஸ் ஆங்கிள் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் வந்து ஷோல்டரை மட்டும்தான் டார்கெட் பண்ணணும். அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோட்டல் இந்த ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வந்து மீட் ஆகும். ஸோ இதை எப்படி செய்யுதுன்னா நம்ம கையை வந்து பார்த்திங்கன்னா புஷ்அப்ஸ் ஆங்கிளில் வைக்காமல் கொஞ்சம் எக்ஸ் ஆங்கிள், ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் கிரீப் பக்கமாக தான் இருக்கணும். பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ் ஆங்கிளில் வர மாதிரி நம்ம கையை வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ஆங்கிளுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி மேலே தூக்கிட்டு தான். ஓகே, ஒரு 5 reps செஞ்சு காமிக்கிறேன். 1 2 3 4
ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோல்டருக்கு மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 3வது ட்ரை பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அதோட பேர் தெரியல, ஆனால் இது எப்படி செய்கிறது, இதால் என்ன அட்வான்டேஜ், எந்த இடத்துக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். ஸோ நம்மளுடைய முட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கரெக்டாக ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு நம்மளுடைய கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிரவுண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கிட்டு புஷ்அப்ஸ் ஆங்கிளுக்கு வந்துடுங்க. வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளுடைய முட்டியும் நம்மளுடைய உள்ளங்கையை யூஸ் பண்ணி புஷ் பண்ணி தூக்க வேண்டியது தான். ஓகே, 1 ஓகே, இது மாதிரி செய்வாசி என்ன ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னா நம்மளுடைய பேக்காம்ஸ் மசிலுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதையும் தவிர்த்து நம்மளுடைய ஷோல்டர் மசில்ஸுக்கும் சூப்பரான எக்ஸசைஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து 4வது ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது டம்பிள்ஸ் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு பிறகு செஞ்சு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்த அந்த 8 விதமான டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸும் நீங்கள் விடாமல் ஒரே ஒரு வாரம் செய்யுங்க. ஒரு அரை மணி நேரமோ ஒரு 1/4 மணி நேரமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சாலே போதும். உங்களோட ஷோல்டர் மசில்ஸ் வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இது நான் ரொம்ப நாளாகவே வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் பெருசாக வந்து இன்வால்வ் ஆனது கிடையாது. லாஸ்ட் 1 வீக்காக வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக செய்ய ஆரம்பித்தேன். டெய்லியும் ஒரு 1/2 அன் ஹவர் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கி செய்ய ஆரம்பித்தேன். அதனால் இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே எனக்கு நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் வருங்காலங்களில் நான் கண்டிப்பாக செஞ்சேன்னா என்னோடய ஷோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பர்டிகுலராக எந்த மாதிரியான இடத்துக்கு அதிகப்படியான எக்ஸசைஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஷோல்டருடைய ஷேப்ஸ் வந்து மாறிச்சினாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் அவுட் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வெறும் டம்பிள்ஸை வச்சும் பாடி வெயிட்டை வச்சும் நம்மளாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் வந்து செய்ய முடியும். ஸோ இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது நம்மளுடைய பாடி வெயிட்டும் அதேமாதிரி நம்மகிட்ட கிட்ட இருக்கிற டம்பிள்ஸும் சாதாரண எக்குமெண்ட் வச்சும் கலந்து எப்படி வந்து ஒவ்வொரு மசில்ஸுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து என்னால் முடிஞ்ச வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கிளம்பிக்கலாம். பை பை.